அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் வாங்கினது அந்த மெய்யழகன் படத்துல வர மாதிரி அந்த சைக்கிள் எதுவும் மறக்க முடியாது. இந்த சைக்கிள் இன்னும் இருந்துச்சு, இப்போ கொஞ்ச நேரமே இடைக்கு போட்டேன். இல்ல அந்த அந்த வண்டி வந்து யாருக்குமே யூஸ் ஆகல. சரி பசங்களுக்கு ஒரு 300 தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 300 எதுக்கு தேவைப்பட்டுச்சு? தேவைப்பட்டுச்சு என்னங்க தேவைப்பட்டுச்சு. இல்ல பக்கத்து வீட்டுல ஒயின் ஷாப் வைங்க வாசல்ல. தடிக்கி விழுந்த ஒயின் ஷாப்பா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா சைக்கிள் வைக்கலங்க. சைக்கிள வித்துட்டேன். அதாவது இந்த மெய்யழகன் படத்துல இந்த ஃபர்ஸ்ட் வர சைக்கிள்ல மெய்யழகன் படத்துல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மெய்யழகன் படத்துல வர மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் வாங்கணும் பாத்தீங்களா, அது வந்து யாராலும் மறக்க முடியாது. எனக்கு வந்து அடம் முடிச்சு வாங்குவான் சைக்கிளை, அங்கேயே தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட சுள்ளெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. சரி நம்ம கேட்டு கேட்போம். ஒரு சைக்கிள் துறையா அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஒரு வாரம் தானே துறைப்போம். அடுத்த 2வது வாரத்துல இருந்து இவன் சொல்றத கேட்க சொல்ற கேட்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணி அந்த சைக்கிள் ஏதாவது இப்படி வைக்கிறேன் கண்ட வேலையும் பார்த்துட்டு சைக்கிள 2-3 ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து காலையில ட்ரை பண்ணுவோம், அப்பெல்லாம் பாத்ரூம் வராது. சைக்கிள போக மட்டும் ஒவ்வொரு கலக்கும். என்னடா என்னடா ஐயோ அதெல்லாம் வெறுத்துருவேன். ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆமா ஸ்கூலுக்கு போய் நீங்க பாத்ரூம் நடக்காத காரியம். அதே மாரி இவ்வளவு சொல்லி நீங்க ஸ்கூல்ல போய் நான் ஸ்கூல்ல தான் ஆயிருப்பேன்னு இருந்தீங்கன்னா நீங்க டிராமடைஸ் ஆகுறத தவிர்க்கவே முடியாது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏதோ எங்களால முடிஞ்ச சொல்லியாச்சு. அது ஜஸ்ட் காலையில ஒழுங்கா போயிட்டு போனா அது ஒரு சாதாரண நாளா போயிடும். போகாம போனா அந்த நாளை நீ மறக்கவே மாட்டேன். இப்ப ஒரு மறக்க முடியாத நாளா போயிடும். நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப இந்த ஸ்கூல்ல சைக்கிள்ல போறோம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இப்ப இந்த நிறைய பேர் வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த R15 இந்த FZ MT பைக் எல்லாம் பூரா மக்கால கழட்டிட்டு திரியுறாங்க. இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இந்த சைக்கிள்ல பூரா பின்னாடி மக்கால கழட்டினதுதான். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் முதுகுல சேர் அடிச்சது அடிச்ச மானியே தான் இருக்கு. இன்னும் வரைக்கும் என்னோட பழைய ஸ்கூல் பேக் இருக்கு. அந்த ஸ்கூல் பேக்ல அந்த ஒரு இரும்பு ஒண்ணு இருக்கும். அந்த இரும்புல லண்டன் எழுதிருக்கும். அதுல அப்படியே அந்த துரு புடிச்சது காரணமே அந்த சகதி போய் ஒட்டி அதுக்குள்ள மண்ணு கூட இன்னும் இருக்கும். சைக்கிள் இருக்கா? சைக்கிள் இல்ல, சைக்கிள் வச்சுட்டேன். பேக் இருக்கு. எல்லாரும் பேக்ல நான் லண்டன் இரும்புல எழுதிருக்கும். அந்த துணி பேக் விக்கிற நிலைமையிலே இல்ல. உதச்சிட்டியா? அது எவனும் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி. இடைக்கு போடுறாங்க போட்டும்டா. சைக்கிள் ஓட்டுனானா இந்த தெப்பத்துல படியில இறக்கி பாக்குறது எல்லாம் ஒரு அளவுதான் ப்ரோ அப்படின்றாங்க. அப்ப வந்து எப்படின்னா ரேஸ் வீட்டுக்கு போகும்போது முடியும் போது ரேஸ் ரேஸ் அது எப்படின்னா நிறைய பேர் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிளான் போட்டுருவான். இதுல என்னடா எவனையாச்சும் நான் ஒருத்தர கொலை பண்ண இல்ல சைக்கிள தள்ளிட்டு. ஆமாடா கூட வந்துட்டு எவனாச்சும் ஒருத்தரை கழட்டி விட்டு சாப்பிட போனா வாங்க ரேஸ் போலான்ட்டு எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஒருத்தரை மட்டும் சொல்லலாம். அது எப்படின்னா ஸ்கூல்ல இருந்து எப்படி வரனா ஒரு பாலை இறங்கி வந்தோடனே தெப்பக்குளம் இருக்கும். அப்படி அந்த சிக்னல் தாண்டின உடனே அந்த தெப்பக்குளம் இப்படி எல் ஷேப்ல இப்படி வளைஞ்சு போகணும்ல. அந்த எல் ஷேப்ல வளைஞ்சு முடிஞ்சோடனே எங்களுக்குள்ள ஒரு ஜூஸ் கடை இருக்கும். 10 ரூபா ஜூஸ். 5 ரூபா முதல்ல போறோம்னு சொல்லி பிளான் போட்டுருவோம். எவே கேனேன்னு பாப்போம். இங்க இவன் மண்டையிலே குத்திரும் சொல்லிட்டு ரேஸ்ரா அப்படின்னு உடனே வாங்கின உடனே எல்லாரும் அழுத்துவாங்க. அப்படியே டக்குன்னு பிரேக்க போட்டுறாங்க. பூரா வீட்டுக்கே போயிருவேன். போட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் சொன்னாங்க பூரா எப்படியே பாப்பியா ஸ்னாப் போட்டுறாங்க. அதனால பாத்து போறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ போனா அவ்வளவுதான் அடிச்சு அடி அப்படி இல்ல அப்படின்றது. பட்டாணி தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வேட்டி போட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். அவன்கிட்ட சொல்லிட்டாங்க வேட்டி போட்டு சும்மா சொல்லுவோம், பேண்டே போட்டு வந்துருவோம் சொல்லிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டேன், ஓகே சூப்பர் நாளைக்கு ஜாலியா இருக்கும்போது எல்லாரும் எனக்குலாம் இன்னசென்டா இருக்கானே பாவமா இருந்துச்சு. இந்த இப்ப நாங்க உடனே பண்ணமே டிக்கெட் இல்லாம அது பண்ணோமே அந்த மாதிரி. சொல்லு என்ன சொல்றேன், மறுநாள் வந்து ஜாலியா உட்காந்து அப்படியே எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி பாக்குறேன், எல்லாரும் காலையும் பாக்குறேன்.
அப்படியே போய் உட்காந்துட்டேன். சரி, பாவம்டா. பாவமா டக்குனு இருக்கு. அந்த ஆனா அவன் அது டக்குனு அவன் அந்த நேரத்துலதான் லிங்கா பட ரஜினியா மாதிரி இருந்தான். பரவாயில்லைங்க. இப்ப நான் அடிக்கடி இல்ல இந்த பாலா எனக்கு பண்ணியிருந்தேன்னா நான் டக்குன்னு ஒரே டைலாக் போட்டிருப்பேன். நான் வந்து ஹீரோடா, நீங்க எல்லாம் குரூப் டான்சர்டா, ஒரே இல்ல அத வந்து ஏத்துக்க முடியாத ஒரு நீ டைலாக். மூடு, நான் அப்படி சொல்லியிருக்கேன். நான் வந்து அப்படி அது சொல்லியிருக்கேன். இப்பயும் சரி எப்பயும் சரி. போடா அந்த சரி. அதாவது அந்த இடத்துல இல்லாதனால என்ன வேணா சொல்லலாம். சொல்லலாம். இருந்தா வேற மாதிரி. இப்ப வந்து உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு கிளிப் போட்டு காமிக்கிறேன். இந்த நீ டான்ஸ் மூடு, நீ மூடு. சும்மா இருடா, டேய், டேய், ஒரு போடு, டேய், ஒரு clip. வேணாம், வேணாம். No, 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 no. அந்த டான்ஸ் இன்னொன்னு ஸ்கூல் டேஸ்ல இந்த சொன்ன மாதிரி 5th மைக்கா வரைக்கும் கிட்ட கொடுறோம். 5th வரைக்கும் ஷார்ட்ஸ் போட்டுருப்போம். டக்குனு 6th போகும் பேண்ட் போட அது நீங்க ஏசிபி டிசிபி மாறிட்டீங்க. நீங்க ப்ரமோஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. ஓச்சுடா. பேண்ட் போ சிங்கம் படம் மியூசிக் வேற போகும். என்சிசி மாஸ்டரா இருக்கிறப்ப ஹீரோ ஹோண்டால வீட்ல வந்து நிப்பாட்டி டக்குனு யூனிஃபார்ம் போட்டு வெளிய வந்து புல்லட் எடுத்து போக அப்படி. சிங்கம் ஒண்ணுல இருந்தா வேறடா அந்த ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்கூல்ல என்சிசி வேலையா இருக்கா டக்குனு நீங்க சார்ஜ் எடுத்து வீட்ல போய் ரெட் கலர் ஹீரோட ஸ்ப்ரெண்ட் நிப்பாட்டிட்டு போய் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது டக்குனு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வெளிய வந்து புல்லட்ல போக வெளிய. அதனால நீ இப்ப சண்டைக்கு வரியா? அமைதாரு. இப்ப இந்த இன்ஸ்டாகிராமோட ஆரம்ப காலத்துக்கு வந்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு ஐடி இருக்குமா, நம்ம ஒரு நம்ம இத்தனை போஸ்ட் போட்டுருப்போம். சம்பந்தமே இல்லாம இந்த ஆல்பம் சாங் எல்லாம் கூட போஸ்ட் போட்டிருப்போம். இந்த டோனி கப் வாங்குனது, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி நிறைய போஸ்ட் போட்டிருப்போம். அப்ப நம்மளே இவர் எவரோ நாட்டுப்பட்டு கொண்டு இருக்கார், நான் காண்கிறேன். மாசா இருக்கானேடா. அந்த ஒரு வெறி தெரியுது. நான் என்ன சொல்ல வந்தேன்றதே மாறி வேற கிட்ட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்ஸ்டாகிராமோட ஆரம்ப காலத்துல வந்து இதெல்லாம் ஃபேஸ்புக் காலம். இது தனியா வீடியோ போடும், ஃபேஸ்புக் போஸ்ட். இன்ஸ்டாகிராமோட ஆரம்ப காலத்துக்கு போடுறப்ப வந்து நம்ம என்ன போஸ்ட் போடுறோம்னு தெரியாம லூஸ்மா நிறைய போட்டு இருந்தப்ப, இப்போ ஒருத்தர் வந்து புதுசா நமக்கு ஃபாலோ ரெக்வஸ்டோ யாரோ இதை கொடுக்குறாங்கன்னா, கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் லைக் போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து Thank you இருக்கா? அதெல்லாம் மறக்கவே முடியாத காலம். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் எப்போ வந்துச்சு முத? 2014 13 வந்து நினைக்கிறேன். நமக்கு தெரிய வரைக்கும் எப்போ 15 வந்திருக்கும். 15 13 வந்திருக்கும். நம்மள்தான் 2017 தெரியும். 2017 நான் ஆரம்பிச்சேன். 17 16 17 தான் ஆரம்பிச்சேன். டேய் அப்ப நான் 19ல தான்டா ஆரம்பிச்சு. ஆனா 16 17 ஆரம்பிச்சேன். 11th படிக்கிறப்ப தான் இந்த ஆரம்பிச்சு. அக்கவுண்ட் கரெக்ட்டா காட்டும். எப்படி எனக்கு புரியல. ஒரு 11th வரைக்கும் இன்ஸ்டாகிராம் போன் வாங்கி கொடுத்தது இது. ஏண்டா வீட்ல அதுக்குன்னு வீட்ல போன் இருக்காதா? வீட்ல போன்னும்ல, அக்கா போன், நான் அக்கா போன் யூஸ் பண்ணிட்டேன். என்னடா போன் இது? யூஸ் பண்ணிருக்க நீ? பண்ணிருக்கேன்டா. அதுவும் ஹாஸ்டல்ல இருந்த டைம்ல வீட்டுக்கு வரப்ப எப்பயாவது போன் பாக்குறதுதான்டா. நம்ம வந்து 90s கிட்ஸ் வாழ்க்கையே வாழ்ந்துட்டோம், 2K கிட்ஸ் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம ஸ்கூல் டைம்ல 90s கிட்ஸ் வாழ்க்கை தான். இந்த மம்மி டாடி, மிளகா மிட்டாய், இந்த வாயில ஒரு மிட்டாய் போட்டா வெட்டிக்கணும். அது இந்த கலர் கலரா தோசை மாதிரி இருக்கும், வாயில போட்டு ஒட்டிக்கிற நாக்குல பேப்பர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேடி போய் ஏதோ பேப்பர் தோசையோ என்னமோ கலர் தோசையோ என்னமோ சொல்லுவாங்க. அந்த உறிஞ்சு அது வந்து அப்ப வந்து நம்ம ஒரு ஃபேண்டசி தம்மு வாயில வச்சு சிரட்டு மாதிரி அந்த மாதிரி வாயில வச்சுட்டேன். அது ஒரு வாட்டி குத்திருச்சு. பல்லுல குத்தி ரத்தம்லாம் வந்து அந்த மாதிரி நீங்க யாராச்சும் இந்த மாதிரி இப்போ ஒரு படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர் மாதிரி ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி ட்ரை இவன் போன வாரம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இப்பயுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல ஓகே வாங்க. பேங் 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 அத போட்டு விட்டுறல. அந்த வயசுல அந்த வயசுல ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்து அந்த மாதிரி பண்ணணும். அந்த வயசுல நான் சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணணும்ல. இந்த வேட்டைக்காரன் படம் வந்துச்சுல, நான் அடிச்சா தாங்க மாட்டாது. என்ன படம்? வேட்டைக்காரன். அந்த படத்துல வந்து விஜயோட எல்லா பேண்ட்டுமே வந்து பூட் கட் வரும். அது அந்த டைம்ல எல்லாருமே போடுறதுதான். அப்ப வந்து பென்சில் ஃபேமஸ் ஆயிட்டு வரும்போது நான் மட்டும் பூட் கட்ல யூனிஃபார்ம், என் பேண்ட் பூட் கட்ல இல்ல நம்ம வந்து நான் வந்து பூட் கட்ல போட்டுருவேன். வீடு கலவரப்ப நல்லா வழுக்கும்ல. வேட்டையாடு விளையாடு படம் கமல் இப்படி வருவார்ல. ஆமா. அப்படியே சரிக்கு இல்ல வருவார். அப்ப நான் பண்ண அளவுக்கு யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த டாபி மெக்வேரோட ஸ்பைடர்மேன் படம் வந்த டைம் அதெல்லாம் அப்ப வீட்ல
அப்போ வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அட்டை போட்டு வாங்கி போட்டு இதெல்லாம் விட என்னன்னா வீட்டுல முரட்டடி வாங்கின சம்பவம்னா இதுதான். கையிலையும் காலிலையும் கம்மெல்லாம் ஊத்திட்டு சவரில் ஏறி திட்டு கீழே விழுது பொட்டையில அடி வாங்கி நானும் அது வந்து அப்ப நம்மளுக்கு அந்த கம்மை வச்சு ஒட்டுற சவரில் ஒட்டும் இந்த படத்தை இந்த 12B பிளாட்டினில ஐயோ இந்த மாதிரி பண்ணி அடி வாங்குறது தேடி அலைஞ்சிருக்காங்க. பாத்துட்டு எல்லாம் மொட்டை மலை அப்ப அந்த அந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு பழமையான சேனல் ஆயிடுச்சா. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர ஆரம்பிச்சோம். இந்த நிஞ்சா ஹட்டோரி அதெல்லாம் வரும். அந்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மைட்டி ராஜ் எனக்கு பிடிக்கல. சோட்டா பீம்ல வந்து எனக்கு இந்த இல்ல எனக்கு இந்துமதி தான் பிடிக்கும். சோட்டா பீம்ல வந்து எனக்கு பிடிச்சதுன்னா அந்த அந்த வில்லன் பேர் என்னடா, கிர்மாடா. அவன் அந்த கிர்மாடா அவனோட தங்கச்சியா பயமா இருக்கும். ஏதோ ஒண்ணு வரும்லடா, தங்கச்சி தான் காட்டான சொல்றேன். அப்புறம் இந்த ஏதோ ஒரு பேட்டர்ன் மாயா இல்லடா அது தந்திரப்பேட் மந்திர ஜம் ஜம் ஜம்பூரா அது டெசர்ட்ல கல்லிராணி ஜாக்கி சான்ரா இவங்களுக்கு பவர்லாம் கிடைக்கும். அது வந்து வேற. நீ சொல்றது கிர்மாடா எனக்கு இந்த மாதிரி செலக்டிவா தான் பிடிக்கும். இந்த கிர்மாடா அந்த ஏலியன்ஸ் இந்த கிரிக்கெட் விளையாடுங்கல, அப்புறம் இந்த மாதிரி ரேரா தான் பிடிக்கும். அந்த டைம்ல இந்த பொருட்காட்சிக்கு போயிட்டு வாங்குற இதே பென்டன் வாட்ச். பென்டன் வாட்சா? பென்டன் நான் அப்பளம் தான் திங்கிறதா நமக்கு பொடி போட்டு டெல்லி அப்பளம் வாங்கிட்டு பொடியை போட்டு தின்னு போட்டு ஜெயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்தா மதுரையே தெரியும். அப்படியே பென்டன் வாட்ச வாங்கிட்டு வந்து வீட்டுல அந்த நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டோம். காலிஃபிளவர் அத வச்சுட்டு இருந்தாலும் வரவே வராது. அதே மாதிரி இந்த சின்ன வயசுல பூரா போன்ல போட்டோ எடுத்துரும். எடுத்துட்டு எடிட் பண்ற ஒரு ஆளை தெரியும். அந்த ஆளு எல்லாருக்குமே ஒரு போன நம்மட்ட அப்பவே கேமரா இருந்துச்சுலடா. நாங்க எடுத்து வருவோம்டா. இவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பா கேமரா எடுத்துருவோம், போட்டோ எடுத்துருவோம். ஜாலியா போய் நாங்க எங்க போய் போட்டோ எடுத்துட்டோம்னா எடிட் பண்ண வருவோம். பிக்சார்ட் ஏதாவது அப்பவே போட்டோஷாப் நம்ம பிக்சார்ட்லாம் யூஸ் பண்ணதே இல்ல. இன்னொரு போன்ல எவனோ எடிட் பண்ணாங்க. என்ன அப்ப அது என்ன அப்ப நான் போன் எடிட் பண்ணல. போன்ல வந்து லைட் ரூம்ல தான் பண்ணிருப்போம். போன்ல பிக்சார்ட் இவங்க அப்பா வந்து அது கேமரா எடுத்தப்ப தான் பண்ணோம். ஒரு எடிட் என்கிட்ட காமிச்சு அத நான் அப்ப வியர்னேன். எதையோ காட்ட போறான்டா, போச்சுடா, எதையோ காட்ட போறான்டா. இதுல ஒரு போட்டோ காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த எடிட் வர பண்ண. இது வந்து லைட் ரூம் ஏத்தன புதுசுல வந்து இருக்கு. இல்ல இது வந்து லைட் ரூம், இது வந்து லைட் ரூம், இது வந்து ஆசிஃப் செவருங்க இந்த மாதிரி இல்ல இது வந்து லைட் ரூம் ஏத்தன புதுசுல வந்து கலர் அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி பண்ணது. இது அந்த வயசுல எவ்வளவு சின்ன பையன் வைக்க போறான். அப்ப அது பெரிய விஷயம்டா அது. நீ வேற. அதே மாதிரி அதாவது போட்டோ ஷூட் பிளான் பண்ணுவோம். இவன் பண்ணா கேமரா இருக்கும். அப்பா ஸ்டுடியோ வச்சுக்கணும், கேமரா இருக்கு. ஜோரா எல்லாரும் பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிட்டு இவனா ஒருத்தைய மட்டும் அங்க நிறைய போட்டோ எடுப்பான், எடுத்துக்கிட்டே இருப்பான். இங்கிட்டு 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 அவனை மட்டும் அடுத்த கழட்டி விட பாப்போம். கழட்டி விட்டுட்டு அந்த ஷூட்டுக்கு போயிடும். அது யாருன்னா முதல்ல நான் கூட கோவில் இவன் நானெல்லாம் 5 போட்டோ எடுப்போம். இவர் மட்டும் கேமரா வாங்க 10 போட்டோ. நம்மால தலையில தான் நிப்பாரு. போட்டான்னு சொன்னாலே தலையில நிக்கிறாரு. கோவில் அந்த போட்டோலாம் பார்த்து இல்லையே. அந்த டான்ஸ் பாத்துறீங்க? டான்ஸ் வீடியோ, அந்த டான்ஸ் வீடியோ போட்டு விடுவோம். டான்ஸ் வீடியோ பாருங்க. அப்ப வீடியோ இருக்கு, அந்த வீடியோ போட்டு தோத்து போயிட்டாப்ல. அததான் போடுவோம். இல்லாட்டி அது ராஜு பாய் அந்த அந்த காலத்துல யாரும் அவங்க டான்ஸ் நினைச்சு வேற வியந்து பார்த்து நானும் வியந்து பார்த்தேன். என்னோட அப்படி ஆடிக்கிட்டு ஸ்டேஜ்ல அத்தி எரிஞ்சுக்கிட்டு. அதாவது ஒட்டி வச்சிருப்போம் டிசைன்லாம். முதல் நாள் சாயங்காலம் 6 மணி வரை ஸ்கூல்ல உட்காந்து மனாங்கனியமா உட்காந்து நானு எல்லாம் பிள்ளை எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒட்ட. மறுநாள் காலைல 9 மணிக்கு இவனு என் ஃப்ரெண்டு 6 சொல்லி எல்லாத்தையும் அத்து விட்டு போயிருவாங்க. கிடையாது. நீங்க ஒன்று அத்து விட்டு சத்தியம் பண்றாங்க. அம்மா அம்மா சத்தியமா அவங்க உழுது சொல்லு பார்க்கலாம். அத்தை விடுறா சீரியஸா கொன்று அத்து விட்டதே கையோட வந்து சர்வீஸ் காலாவதியாகிவிட்டது. சேவையை தொடர தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும்.
இவன் ஆடுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட அத்து விட்டுருவேன். நம்மளுக்கு நம்ம தான் பார்க்க முடியும். ஆடாம கவனம் எங்க இருக்கும்? கால்ல இருக்கும் பூரா. நீ என்ன அத்துட்டு இல்லாம பாத்து ஆட மாட்டாங்க. ஒரு ஸ்டெப்னா ஆட மாட்டாங்க. ஒருத்தங்க தோல்ல தொங்க ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த தூக்குவாங்க. recent இப்ப இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்னடா இது என்னடா அந்த ரீசெண்டா நம்ம டிவில எல்லாம் டான்ஸ் ஆடுறா மண்டல தேங்காய் உடைக்கிறது, பல்ப் உடைக்கிறது, ஒரு இதுல வந்து ஜம்ப் அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அப்பயே யார சொன்னீங்களா லேட் ரொம்ப அது ஒரு டான்ஸ் ஆடுற மட்டும் தெரிய போகுது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். டான்ஸ் அதுவும் இது தெரியல இருக்கலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸ். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரஞ்சித் இல்ல இல்ல தெரியல. அது ஒரு டான்ஸ் இருக்கலாம் யாரும் தெரியல. சரி ஓகே. இது இப்ப சின்ன வயசுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டுல இந்த லேப்டாப் இந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கின அந்த சமயம் வந்து என்னன்னா, இந்த கேம் சிடின்றது வந்து இந்த மீனாட்சி மதுரையில மீனாட்சி பஜார்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்க போய் கேம் சிடி வாங்குறது. காட் ஆஃப் வார், ஜிடிஏ, கிரிக்கெட், ஃபுட்பால், கேம் பேரே தெரியாது. புதுசா ஒரு சிடி இருக்குன்னு வாங்கி இப்பதான் 60 ரூபா தான் 2 பேரும் சேர்ந்து சிடி வாங்குவோம். ஒருத்தர் வீட்டுல போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே எங்க வீட்டுல நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி உட்காந்து விளாண்டுடே நினைக்கிறேன் இந்த லெவல் முடிச்சேன்டா, நீ எவ்வளவு வந்திருக்கே, நான் இப்ப அந்த மரத்துக்கிட்டே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த PS வர்றதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு பிளே ஸ்டேஷன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், சிப்பு மாதிரி இருக்கும். சிப்ப மாட்டி அதுல PlayStation ஒண்ணுடா அது. அதுல அந்த மேரியோ அது ஏன்டா இருந்துச்சு. சிப்பு மாதிரி இருக்கும். மாதிரி மட்டும் சொல்றது அதுதான். அது அதெல்லாம் உண்மையிலே ஓஜி காலண்டா. வெளியவே போக மாட்டோம். அப்ப கலைஞர் டிவில வச்சிருக்கோம். கலைஞர் டிவி தான். கலைஞர் டிவில தான் பார்த்து நம்ம. எனக்கு வீட்ல பிளே ஸ்டேஷன் வாங்குனதுல அது ஒண்ணுதான். டூல ஆயுதம் பண்ணிட்டாங்க. இதோட கூத்து என்னன்னா, இது எனக்கு ஒரு நடந்துச்சு சின்ன வயசுல. அந்த கன் எடுத்து சுட்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா, நான் விளையாண்டுட்டு இருக்கேன். உடனே சுட்டுட்டே இருக்கும் போது டிவி ஆஃப் ஆகி போச்சு. அதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு டிவி. கேட்டா என்ன சொல்றாங்க, சுட்டா டிவி போச்சுட்டு பாத்துட்டு பிளஸ் இன்னைக்கு உடச்சு விட்டாங்க எங்க வீட்டுல. விளையாண்டா இப்படி ஆகி போச்சு. இந்த கலைஞர் டிவி அம்மா லேப்டாப்பே ஒரு பழமையானதா ஆயிருச்சு. இப்ப அம்மா என்னன்னா இந்த அம்மா லேப்டாப் என்ன பண்ணுவாங்கன்னா, குடுக்குறாங்க வீட்டுல 3 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கத்துட்டு அம்மா ரெண்டே வித்துருவாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்க அவங்க ரெண்டு வித்துருவாங்க. அம்மா லேப்டாப்ல ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். லேப்டாப் யூஸ் பண்றது இல்ல ஆக்சுவலா இல்ல இன்னொரு விஷயம். அதாவது நாங்க படிச்ச ஸ்கூல்ல எங்களுக்கு எதுவுமே தரல. நாங்க படிச்ச ஸ்கூல் வேற, எதுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா அந்த லேப்டாப் வந்து லேப்டாப்னு ஒண்ணு வேணும்ன்றப்ப வந்து செகண்ட்ஸ்ல பாக்குறப்ப வந்து நிறைய பேர் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ண தெரியாம இருந்துட்டு அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு சில லேப்டாப் நாங்க வாங்கினது தான் நாங்க யூஸ் பண்ணதான் சொல்றோம். எங்க அக்கா வந்துச்சு. நானா செகண்ட்ஸ்ல வாங்கி 7000 8000 போட்டு வாங்கி அதுலதான் நான் நல்லா அந்த லேப்டாப் மவுஸ் எல்லாம் அதுலதான் யூஸ் பண்ணவே கத்துக்கிட்டேன். நிறைய தான் அதுலதான் கத்துக்கிட்டேன். இன்னும் வரைக்கும் அது 10,000 தான் லேப்டாப். அப்பயே 7,000 தான். ஒரு 9th 10th எல்லாம் வரும்போது, 10th எங்கேயும் விடல, அது ஒரு விஷயம். 9th இந்த 8th வரும்போது இந்த தெப்பக்குளத்துல போய் தண்ணி இருக்காது. இப்ப முதல்ல தெப்பக்குளத்துல நான் ஒரு வீடியோ ஆட் பண்றேன். அதுல உள்ள கிரிக்கெட் விளையாண்ட வீடியோ. அப்ப தண்ணி இருக்காது. என்ன பண்ணுவோம், அப்ப போய் உள்ள போய் கிரிக்கெட் விளையாடுவோம். நல்லா இருக்கும். ஒவ்வொரு டீமா பிடிச்சு பால் எவன் காதுக்கு வரும்னே தெரியாது. எவன் காதுக்கு வருது எங்க, அதாவது ஒரு 4-5 டீம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. 4-5 நிறைய டீம் இருப்பாங்க. நம்ம நின்று அங்க இருக்கிற டீம் இருக்கும். மொத்தமா விளையாண்டா மொதுன்னு இருப்பாங்க. நாத்து ஒருத்தன் கத்து ப்ரோ பால் வருது அப்படினா அப்ப எல்லாரும் குனிவாங்க. பார்த்தா வேற எங்கேயோ ஒருத்தர் பால் விழுவும். செத்துறீங்க. அடிச்சு பால் அடிச்சு நிறைய பேர் பீஸ் பால்ல தான் ஆடுவோம் சார். நிறைய பேர் தான் பீஸ் பால்லாம் அப்படி. அதனாலதான் இப்ப ஏதோ வேற ஏதோ நடந்தா என்ன இந்த தண்ணிய வைகாத்துல வர தண்ணி பாக்க நல்லா இருக்கு. ஆனா உள்ள விளையாட முடியல. பாக்க நல்லா இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியல. வீசுது. இப்ப பரவாயில்லடா. இப்ப அது அமுக்கிட்டியா? அமுக்கிட்டான்டா. மட்டன் நைட் எவ்வளவு நேரமா வச்சிருக்க? இல்ல ஒரு வாட்டி அமுக்கனே. ஒரு நிமிஷம் பேசாம. ஹலோ. ஆமா ஒரு இப்ப நாளா 3 வருஷம் இப்படி ஒரு பேக் இருக்கு மாதிரியா? அந்த பேக் எல்லாம் நான் வந்து செகண்ட் ஷாட் போட்டு யூஸ் பண்ணதுடா. நான் ஃபோர்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்ஸ் பேக் தான சொல்றேன். கிளிப் மாதிரி இருக்கும். இல்ல நான் அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதனால வந்து ஆமா இப்படி மூடி இப்படி கிளிப் மாதிரி இப்படி இருக்கும்ல பேக். நம்ம லேப்டாப் இருக்கு. இப்படி இருக்குல்ல அந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வேற ஸ்கூல்ல படிச்சப்ப அப்ப நான் வந்து லோக்கல் ஸ்டூடெண்டா இருந்தேன். வீட்டுல கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பா மாத்திட்டாங்க. ட்ரிப்பா மாத்தினப்ப இந்த மாதிரி பேக்கோட போனா இடிக்கு 2 பக்கமும். இதை ஒரு காரணம் அந்த பேக்கை நான் மாத்தினேன் தவிர இல்லாட்டி அந்த பேக் தான் கடைசியா நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல அப்படி பண்ணிக்க மாட்டேன். நான் மட்டும் தனியா தெரிஞ்சிருப்பேன். ஒரு 4 வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. தனியா தெரிஞ்சிருப்பேன்றதோட அந்த பசங்க படத்துல என்னடா பக்கடா நம்ம காலேஜ் டைம்ல அந்த கேரக்டர் மாதிரியே இருந்திருப்போம் பாரு. அந்த 3 கூமுட்டை மட்டும் எந்திரிங்க அந்த மாதிரியே.
இப்போ உள்ள அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அந்த மாதிரி கிடைக்கும் எங்கள மாதிரி பூரா enjoy இப்பயே பண்ணிருக்க phone வாய்ப்பே இல்ல. வச்சிருக்காங்க. ஏன்னா அப்ப என்கிட்ட இந்த போனுனா இப்ப இந்த அப்பா அம்மா போன் இது பட்டன் போன் நான் ஒரு பட்டன் போன்ல விளையாடுற அந்த இல்ல, பாம்பு கேம், பாம்பு game. பவுன்ஸ், அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. இல்ல 8th 9th படிக்கும்போது டச்னா எனக்கு என்னன்னே தெரியும் ஆ, யூஸ் பண்ணி பழகினேன். அப்புறம் தான் எங்க அக்கா போனதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணி பழகினேன். அது எப்படி இருக்கும் அது எனக்கு எப்படிடா 5 நிமிஷம் கடிகாரத்தை பாப்பாங்க இங்க இருந்து முடி வரணும். வரதுக்குள்ள அவங்க கையில வந்து புடிங்கிருவாங்க. எனக்கு முத டச் போன் யூஸ் பண்ணதுன்னா நானும் எங்க அக்கா போன் தான். அந்த சாம்சங் இத்தனோண்டா இருக்கும். அப்ப அதுதான் முத இல்ல என்கிட்ட நான் அப்பவே என்கிட்ட அப்ப Samsung Samsung Note Galaxy. 1 இருக்கு. கேலக்ஸி இந்த Galaxy, இவ்வளோண்டா இருக்கும். அது முத எங்க அக்கா வாங்கினா. போனேன். எங்க அக்கா வீட்லயே டச் போன் முத எங்க அக்கா அதான் வாங்கினா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய போனை நான் பார்த்தது எதுன்னா அந்த இப்படி இழுத்தா கீழே கீபோர்டு இருக்கும், மேல போன் இருக்கும். அது எங்க அண்ணன் வச்சிருந்தேன். BlackBerry model. அது எங்க அண்ணன் வச்சிருந்தேன். அதை பார்க்கவும் ஆகா சூப்பரா இருக்கே அப்படின்னு இந்த டச் போனை தொடுறதுக்கு எனக்கு எங்க அக்காவுக்கும் அடிக்கு சண்டே நடக்கும், அடிச்சு மல்லு கட்டி உருண்டுகிட்டு இருப்பேன். அப்புறம் போன உருள அப்படின்ட்டு அந்த டைம் தான். ஆனா இப்ப ஸ்கூல் பசங்க எல்லாம் இப்ப என்ன டச் வந்துருச்சு. இப்ப பூரா ஐபோன் வச்சிருக்காங்க. ஆ, இப்ப ஸ்கூலுக்கே போன் கொண்டு போறாங்க. இப்ப அந்த காலத்துல நாங்களே கொண்டு போனோம், நீ வேற. அது வேறடா. இதுல அப்ப நம்ம போன் யூஸ் பண்றது எதுக்குன்னா அந்த ஸ்கூல்ல வீடியோ இருக்காது. நீங்க படிக்கிறதே போன்லன்ற மாதிரி ஆமா ஆயிடுச்சு. ஆமா ஆமா அது கேஷுவல் ஆயிடுச்சு. ஒருத்தர் மூஞ்சியை கூட பார்த்து பேசிக்க மாட்டாங்க. அப்ப வந்து நம்ம போனு வீடியோ வந்து ரீல்ஸ் பார்க்க ஒரு நம்ம அததான் நான் சொல்றேன். நம்ம அந்த 90s கிட்ஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இப்ப போன் இல்லாம இருக்க சொன்னா நம்ம இருந்துருவோம். அத ஒரு நாள் தேவையில்ல, போன் தேவையில்ல இப்படி அப்படின்னு பேசுறோம், வச்சுட்டு நம்ம போனா பேசிட்டு இருந்துடலாம். இருக்கோம். அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கிறவங்களால முடியாது, முடியாத வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா முடியாது. டேய், நம்ம 6th 7th ஆனுவல் லீவு அப்படின்னா இந்த நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு கசின்ஸோட வெளியே விளையாண்டுட்டு இருப்போம். இப்ப இருக்கவங்க ஃபுல்லா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன் இறங்கிட்டாங்க. அப்படியே இறங்கிட்டாங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து நம்ம அந்த இடத்துல வந்து லவ் பண்ணும் போதுலாம் அந்த பொண்ணு காட்டி வருவோம். அது லவ்வும் தெரியாது, அந்த அதை பொண்ணு பார்க்கணும். பாக்கறக்காண்டி நம்ம ஸ்கூலுக்கு வருவோம். இப்ப அப்படிலாம் இல்ல. இப்போ ஸ்கூல் பண்ணிட்ட பேசிட்டு எங்க சித்தவா பையன் அவன் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். அண்ணே ஆன்லைன் நான் 8th படிக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல காமிக்கிறேன் போட்டோ. ஏய் ஆளா இருக்குதுலடா 7th டேய் இல்லடா இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்கானே. அப்பலாம் பேச முடியாது. பாக்குறது எப்படி பாப்போம்? பயத்துல எட்டி பாக்குறது இல்ல பேசல. நான் அப்படி பார்க்க இல்ல மாட்டேன். நான் வந்து எட்டி பாத்துறதோட ஓடிடுவேன் நீ மறுபடியும். ஆண்களுக்கு என்ன இல்ல அதாவது எப்படின்னா அந்த எப்படி சொல்றது, இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்றாயில அந்த மாதிரி அந்த கான்செப்ட் இங்க கிடையாது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா பழுத்திருப்பியான். நீ கொஞ்சம் லேட்டா பழுத்திருப்ப, நான் கொஞ்சம் சீக்கிரம் பழுத்திருப்பேன். இப்பயும் அப்படித்தானடா இருக்கேன். நீ பழுத்துட்ட, அது எனக்கு அது எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பயும் நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா என் தம்பி இப்பதான் 12th வரேன். அவனுக்கு எனக்கு திடீர்னு போன் அடிச்சு, என்ன இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அந்த பிள்ளைய கூட்டு போனியா அப்படின்னா பைக்ல ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். ஊருக்குள்ள டிஎன் போலீஸார் யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா இந்த பையனோட தந்தை தாயாருக்கு கேச போட்டு அனுப்பிவிட்டு அந்த பிள்ளைய கூட்டு போயிட்டேன். வீட்டுல பார்த்தேன், தயவு செஞ்சு பேசுகிறேன், பெரியமா தானே போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. பெரியமா திட்டிட்டு இருந்தாங்களா எதுக்குடா அப்படின்னா, இந்த மாதிரி லவ் பண்றது தெரிஞ்சிருச்சுனே வீட்டுல, சாகடா நானே இன்னும் வேலை கிடைக்கல, பேசுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல, இந்த வெறுப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல வேலை கிடைக்கலன்றது வேலிடான பாயிண்ட். பொண்ணு கிடைக்கலன்றியா பத்தியா, அது ஒரு சூத்து கொழுப்பு. சரி பேசாம இல்ல அதே மாதிரி அந்த மைக்ரோ பென்சில் வந்து இந்த 0.5 0.7 வாங்கி 0.5 சனியனை தெரியாம வாங்கி தொலைஞ்சா உடஞ்சு போவியா. உடஞ்சு யூஸ் பண்றது பென்சிலா யூஸ் பண்றதோட நம்ம வந்து அந்த டைம்ல